கண்டங்க பேசுவாங்களா? நீங்களே இப்படிதான் பேசுறீங்க. அது சரி, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை பத்தி விசாரிச்சுன்னு தான் தெரிஞ்சிருக்கோம். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பவானி, என் பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? அது இல்ல அத்தை, அவ என்ன வேணா பண்ணட்டும், எது வந்தாலும் நீ ஏன் கிட்ட சொல்லணும். மருமகன் இடம் கொடுத்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. என் பொண்ணை ஏன் முன்னாடியே நீ அடிப்பியா? மன்னிச்சிருங்க அத்தை, இனிமேல் நான் அவளை எதுவுமே கேட்க மாட்டேன். அது நீ போமா, போயிட்டு சாப்பிட்டு படிப்போம். பவானி, ஒரு நிமிஷமா. சொல்லுங்க அத்தை. நான் அப்படி பேசுனேன்ட்டு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. அவ முன்னாடி நான் அப்படி பேசலன்னா அப்புறம் அவ இன்னும் ஆட ஆரம்பிச்சிருவாமா. நம்ம யாரு பேச்சும் கேட்க மாட்டாமா. ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். இதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்ல அத்தை, இருக்கட்டும். அவ யார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்காம நல்ல பேர் வாங்கினாவே எனக்கு போதும் அத்தை.